பக்ருதீன், இந்த இபிஎஸ்ஐ வரவேற்க வைத்திருந்த பேனர் தொடர்பாக அகற்றம் தொடர்பான விவரங்கள். பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் தற்போது இந்த பரப்புரை என்பதை மேற்கொண்டு வருகிறார். இதில் குறிப்பாக வருகின்ற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் ராஜகோபுரம் அருகே வருகின்ற 25ஆம் தேதி பரப்புரையாக பேச இருக்கிறார். இதற்காக அந்த பகுதியில் அதிமுகவினர் அதிக அளவு பேனர்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மாநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அமைச்சிருக்காங்க. குறிப்பா ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு அவரை வரவேற்கும் வழியில தான் அந்த அதிமுகவினர் பிளக்ஸ் பேனர்கள் வைத்திருந்தனால இந்நிலையில காவல்துறையினர் அனுமதி மறுத்ததன் காரணமாக அவர்கள் அகற்றப்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக திருச்சி மாநகரில் இன்று பல்வேறு இடங்களில் அந்த பேனர்கள் எல்லாம் அகற்றம் செய்யப்பட்டது. இதனை கண்டித்து தான், அதாவது திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி அவர்கள் தலைமையில் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் இந்த அனைவரும், அதாவது காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்த வருகை தந்தபோதுதான் தொண்டர்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அதாவது இந்த பகுதியில் இருக்கிற பேனரை மட்டும் ஏன் அகற்றுறீங்க? ஏற்கனவே பல்வேறு கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் இருக்கு, அதை அகற்றாம இதை மட்டும் ஏன் அகற்றீர்கள் என்று கேள்வி கேட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறை தரப்பில் நாங்கள் கட்சி பாகுபாடின்றி நாங்கள் எல்லா பேனரையும் அகற்றி வருகிறோம் என்று கூறி தொடர்ந்து இரு தரப்பிலுமே, அதாவது ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறை, அதாவது உரிய அனுமதி மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருப்பதால் அந்த உரிய அனுமதி பெற்றே நீங்கள் பேனர் வைக்க வேண்டும் என்று கூறியதால அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. இதனால் அந்த காவல் நிலையம் முற்றுகையிட்ட காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன். பேசினா